ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் தென்னந்தோப்பு. இது டவர் விட்டுருக்கோம். டவர் கிட்ட கொஞ்சம் கார்டன் மாதிரி நாங்களே உருவாக்கியிருக்கோம். அதில் என்னென்ன செடி வச்சுக்கன்னு பார்க்கலாம். அங்கே கொய்யா செடி வச்சுருக்கோம். அதில் இப்போ தாங்க பூ வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன காய் வச்சிட்டு இருக்குது. ஆனால் காய் வச்சா எல்லாத்தையும் குருவி அணில் குரங்கு கூட வந்து ஏகப்பட்ட காய் விடுறதே இல்லை. அதே நாளைக்கு பழம் காய்ச்சி தொங்கும் போது வீடியோவில் போடுறேன். அது நிறையா பிஞ்சு இருக்குங்க, காயும் இருக்குங்க. இது ஒரு நம்ம நாட்டு ரகம் மாதிரி இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டவர்கிட்டே சீத்தாப்பழம் வச்சுருக்கோம், சீத்தா மரம். அதுலேயும் காயும் இருக்குதுங்க. அங்கே காய் இருக்குன்னு தெரியல, எல்லாம் காயும் இருக்குது. அங்கே ஒவ்வொன்றும் இருக்குங்க. பழுக்கு குருவி விட மாட்டேங்குங்க. எல்லாத்தையும் கொத்தி தானியலும் விட மாட்டேங்குது. எல்லாம் அதுங்களே சாப்பிட்ருக்குங்க. இன்னும் 4-5 காய்க்கு மேலே இருக்குங்க. இந்த சீத்தா செடி நாங்களே வச்சோம். சீத்தாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த செடி நாங்கள் வச்சோம். நல்லா இருக்குங்க, பழமும் டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக. இந்த பக்கம்லாம் தென்னை முட்டை அதெல்லாம் அடிக்க வச்சிருக்கு. தண்ணி கசத்துக்கு வேணும்னா அது யூஸ் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா கொடிஞ்சி செடி, இதுவும் லெமன் செடி. இது ஒரு குட்டி லெமனுங்க. ஆனால் அதில் இந்த செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க, காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவரை போட்டிருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வச்சு காய் வைக்கிற தருணத்தில் இருக்குது. எங்கள் கம்பி வேலி மேலே கொடி படர்ந்துருச்சுங்க. இப்படி இப்போ தான் காய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது காட்டவரை, வீட்டவரை இல்லை, இது பட்டையாக வரும். நம்ம தை நோம்பி அப்போ பூம்புக்கெல்லாம் இது தாங்க பயன்படுத்துவாங்க, வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் இது ஒரு லெமன் செடிங்க. இது ஆனால் காய் துருண்டு செடியிலே ஏகப்பட்ட காய்ங்க. இங்கே பாருங்க, காய்க்கு செடி வெயிட்டே தாங்க முடியாமல் தொங்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இதுலேயும் காயான காய்ங்க, ஏகப்பட்ட காய் இருக்கும். அதில் இந்த செடி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது விளாஞ்செடின்னு சொல்லுவாங்க, விளாம்பழம். இப்போ தான் வச்சுருக்கோம், இன்னும் காய் எதுவும் வரலிங்க. வந்தால் அதையும் காட்டுறேன். அப்புறம் இங்கே ஒரு சீத்தா வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஹைப்ரிட்டு, கொஞ்சம் பெருசாக வரும். இதுலேயும் ஒரு காய் 2 காய் தாங்க இருக்குது. எல்லாமே குருவி கொத்திடுது, ஏன்னா அணில் சாப்பிட்றது, வவ்வாலுங்களும் விட மாட்டேங்குது, எல்லாம் அதுங்களே சாப்பிட்ருது. அதனால மரங்கள் தான் இருக்குது. அப்படி இது ஒரு நம்ம நாட்டு ரக கொய்யா. இதில் பார்த்திங்கன்னா பிஞ்சி காய் எல்லாமே இருக்குது. இது காய் சின்னதாக இருக்கும்போதே திரண்டுரும். ஆனால் இது நல்லாயிருக்கும் பாருங்கள். அதாவது சின்ன சின்ன காயாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோழி கூண்டுக்காக நாங்களே கட்டியிருக்கோம் சின்னதாக. அதை இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேங்க. இங்கே 2 டவர் இருக்கும். அந்த பக்கம் ஒரு டவர், இந்த பக்கம் ஒரு டவர். இது பார்த்திங்கன்னா மரநெல்லிக்காய் செடி. இந்த டவர்கிட்ட மரநெல்லிக்காய் செடி வச்சுருக்கேன். இதில் இன்னும் காப்பு வரலைங்க. காப்பு வந்தால் அதையும் காட்டுறோம். எல்லாம் பாருங்கள், குருவி கருவேப்பில் பழம் சாப்பிட்டுட்டு போட்ட கருவேப்பில் செடியாக முளைச்சிருக்கு. நான் நல்லா கருவேப்பில் வாமனமாக இருக்குங்க இந்த கருவேப்பில். அப்பப்போ இதையே இன்னைக்கு தான் நான் குழம்புக்கெலாம் போட்டுப்பேன். இந்த பக்கம் டவர் கிட்ட இந்த மாதிரி செடிங்க வச்சுருக்கேன். அப்புறம் இலந்த மரம் வச்சுருக்கோம். இந்த இதில் இலந்த பழம், ஏகப்பட்ட இலந்த பழம் ஆல்ரெடி காமிச்சிருக்கோங்க ஒரு ஷார்ட்ஸில். பாருங்க, நிறைய இலந்த பழமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் குருவிங்கெல்லாம் அப்படியே உட்காந்து கொத்தி திங்கிறத ஒரு நாளைக்கு நான் காட்டுறேங்க. அப்படியே கொத்தி அணிலும் கையில் பொறிச்சிட்டு போகிறதே பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த காம்பவுண்டை ஒட்டியே ஒரு பலாச்செடி வச்சுங்க. ஏகப்பட்ட பிஞ்சு வச்சுச்சுங்க. எல்லாம் பிள்ளையே பிச்சு போட்டுட்டா. இதை ஒன்று அவகிட்டேருந்து காப்பாற்றி முள்ளு போட்டு மறைச்சி வச்சுருக்கேங்க. இது ஒன்று. அதை ஒட்டினப்படி இந்த பக்கம் ஒரு கொய்யா செடி ஒன்று இருக்குங்க. இது ஒரு காய்க்குது. இது பொறிக்கிற அன்னைக்கு அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பப்பாளி செடி ஒன்றுங்க. இந்த பப்பாளியில் ஏகப்பட்ட காய். இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கராக இல்லை, ஹைப்ரிட் மாதிரி ஏகப்பட்ட காய்ங்க.
ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் வாட்டர் ஆப்பிள். இது பார்த்திங்கன்னா ரெட் கலருங்க, ஃபுல்லாக ரெட்டு. இப்போ தான் பூ வைக்கிது. ஆனால் மழை காலத்தெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. வெய்ய காலத்தில் இந்த வேர்லேருந்தே வெறும் காயாக பழமாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது ரெட் கலரு, இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், ஆனால் பிங்க் கலரில் இருக்குங்க. அப்புறம் இது மகிழ மரம் வீட்டு முன்னாடி வச்சுருக்கோம். இதுலேயும் காய் ஏகப்பட்ட காய் இருக்குது.